கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் தேவ ஆலோசனை. இந்த நாளுக்காக இசப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்முடைய ஆண்டவர் நல்லவர், பெரியவர். நாம் நடக்க வேண்டிய வழியில் நம்மை நடத்துகிற ஒரு நல்ல தகப்பன், ஆலோசனை கர்த்தர். இன்னைக்கு தேவ ஆலோசனைக்காக தெரிந்து கொண்ட வேத வசனத்தை வாசிக்க கேட்போமா? நாகும் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 11-12 வசனம். நாகும் 1வது அதிகாரம் 11-12 வசனங்கள். கர்த்தருக்கு விரோதமாக பொல்லாத நினைவு கொண்டிருக்கிற துராலோசனைக்காரன் ஒருவன் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டான். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அவர்கள் சம்பூர்ணம் அடைந்து அநேகராயிருந்தாலும் அறுப்புண்டு போவார்கள். அவர்கள் சம்பூர்ணம் அடைந்து அநேகராயிருந்தாலும் அறுப்புண்டு போவார்கள். இன்றைய தேவ ஆலோசனையின் தலைப்பு, சம்பூர்ணம் அடைந்து இருக்கிறார்களா? சம்பூர்ணம் அடைந்திருக்கிறார்களா? அதாவது இந்த நாகும் 1வது அதிகாரம் 11வது வசனத்துல கர்த்தருக்கு விரோதமாய் பொல்லாத நினைவு கொண்டிருக்கிற ஒரு துராலோசனைக்காரன் புறப்பட்டான். 12ல கர்த்தர் சொல்றது என்னன்னா, சம்பூர்ணம் அடைந்திருந்தாலும் அநேகராயிருந்தாலும் அவர்கள் அறுப்புண்டு போவார்கள். இந்த உலகத்துல சம்பூர்ணம் என்னது? சம்பூர்ணம்னா ஒரு திருப்தி, நிறைவு, பரிபூரணம், குறைவில்லாத வாழ்க்கை. இன்னைக்கு உலகத்துல உலக பிரகாரமா குறைவில்லாம மற்றவருடைய பார்வையில நிறைவா, அதாவது நல்ல சாப்பாடு, நல்ல வஸ்திரம், நல்ல வீடு, நல்ல வாகனம், நல்ல படிப்பு, நல்ல உத்தியோகம், நிறைய ஆபரணங்கள், இப்படியெல்லாம் வைத்திருக்கிற அநேகர் இருக்கிறாங்க. ஆண்டவரை அறிந்தவர்களிலும் இருக்கிறாங்க, அறியாதவர்கள் நிறைய இருக்கிறாங்க. ஆனா இப்படி செல்வ செழிப்பாய் உலக பிரகாரமாய் எல்லாவற்றும் சம்பூர்ணம் அடைந்து எல்லாருடைய பார்வைக்கு முன்பாக மேன்மையாய் இருந்தாலும் கர்த்தருக்கு விரோதமாய் பொல்லாத நினைவு கொண்டிருக்கிறவர்கள் அப்படின்னா, சிலர் எல்லாம் இருக்கிறதுன்னு நினைச்சு மெய் தேவனுக்கு விரோதமாய், உலகத்தை உண்டாக்கின ஆண்டவருக்கு விரோதமாய், அவருடைய சபைகளுக்கு விரோதமாய், அவருடைய ஊழியங்களுக்கு விரோதமாய், அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ ஊழியர்களுக்கு விரோதமாய் பொல்லாத சிந்தனை கொண்டு தீய காரியங்களை செய்வார்கள். அப்படிப்பட்ட மக்கள் உலகத்தில் இருக்கிறாங்க. இப்ப சிலரை நீங்க பார்த்தீங்கன்னா, எவ்வளவு ஐஸ்வர்யம், ஆஸ்தி, அந்தஸ்து இருந்தாலும் வேறு யாருக்கும் எந்த தீமையும் செய்ய மாட்டாங்க. குறிப்பாய் அவர்கள் வேற்று மதத்தினராய் இருந்தாலும் கூட ஒரு ஜெப வீட்டுக்கு விரோதமாகவோ, ஒரு கர்த்தருடைய ஆலயத்துக்கு விரோதமாகவோ அவங்க எழும்ப மாட்டாங்க. அவங்களுடைய வேலை உண்டு, அவங்க காரியம் உண்டு போவாங்க. ஆனால் சிலர் அப்படி அல்ல. தனக்கு எல்லாம் இருக்கிறது என்று நினைத்து ஆண்டவருக்கு விரோதமாகவும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாகவும் எழும்புவாங்க. அதை பற்றி தான் ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் அநேகராய் இருந்தாலும் அவர்கள் அறுப்புண்டு போவார்கள். அப்படின்னா அவங்க சிலர்ல நிறைய மக்கள் சேர்ந்து நிற்கலாம், ஆனா கர்த்தருக்கு விரோதம் அவங்க எழும்பினால அவங்களால நிலை நிற்க முடியாது அப்படின்னு தான் ஆண்டவருடைய வார்த்தை தெளிவா சொல்லுகிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சில வேளையில ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிற நீங்கள்
ஒரு தெய்வ பயம் மிக்கவர்களாக, யாருக்கும் தீமை செய்யாதவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். உங்களை சுற்றிலுமாய் இருக்கிறவர்கள் அநேகர் உலகப் பிரகாரமாக சம்பூர்ணமடைந்தவர்களாக இருந்து உங்களுக்கு விரோதமாய், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், சபைகளுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணிக்கொண்டே இருக்கலாம். நீங்க சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டவர் அவங்க மேல பிரியமா இருக்கிறான்னு நீங்க நினைக்க கூடாது. அவர் பொறுமையா பார்த்துட்டு இருந்து ஒரு நாள் வரும், நியாயம் செய்வார். அவர் நீதி செய்வார். நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஒரு தடவை தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட பகுதியிலே ஆண்டுடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு அடியேன் சென்றிருந்தேன். 3 நாட்கள் விசேஷித்த கூட்டம் ஒரு சபையிலே. பகலில் 2 நாட்கள், மாலை 3 நாட்கள் கூட்டம் நடைபெற்றது. அந்த ஆலயத்தில் ஒரு 500 பேர் உள்ளே அமரக்கூடிய இடமாக இருந்தது. ஆனால் அது கொஞ்சம் நெருக்கடியான, அதாவது விரிவாக்கத்திற்கு அடுத்த நிலைக்கு அந்த சபையை கொண்டு போகாத அளவுக்கு ஒரு சூழ்நிலைக்குள்ளே அந்த இடம் இருந்தது. அந்த தேவ ஊழியர் என்னிடத்திலே அந்த ஊழியத்தின் ஆரம்பம், ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்த பாதைகள், அவர்கள் பட்ட கஷ்டம், அதிலிருந்து விடுதலையாக்கப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் என்னிடத்திலே பகிர்ந்து கொண்டார்கள். அங்கே நான் தங்கியிருந்த பொழுது என்னோடு மனந்திறந்து பேசி கொண்டிருந்தார்கள். அப்போ அவர்கள் சொன்னார்கள், அவருடைய அந்த ஜெப வீட்டிலிருந்து அடுத்த காம்பவுண்டில் ஒரு வீடு. அவங்க தேவனை அறியாதவர்கள், ரொம்ப செல்வந்தர்கள். இங்கே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடக்கும் பொழுது ரொம்ப பிரச்சனைகளை கொடுப்பார்களாம். அவங்க வீட்டில் ரொம்ப சத்தத்தை உயர்த்தி சினிமா பாடல்களை வெளியே ஸ்பீக்கர் வைத்து ஒலிக்க செய்வார்களாம். அப்படி நிறைய நெருக்கடிகளை கொடுப்பார்களாம். ஏன்னா ரொம்ப செல்வந்தர்கள், வசதி படைத்தவர்கள் அவர்கள். அவர்களுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. தினமும் பிரச்சனை தான். மிகவும் வேதனையோடு கூட இருந்திருக்கிறார்கள். ஒரு நாள் வந்து சொன்னார்களாம், இந்த இடத்தில் நீங்கள் கூட்டம் நடத்துவது எங்களுக்கு பிடிக்கவில்லை. அதனால் உங்களை இந்த இடத்தை விட்டு நாங்கள் காலி பண்ண சொல்லுகிறோம், இல்லைன்னா காலி பண்ண வைப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இவங்களுக்கு ஒன்றும் புரியலை. ரொம்ப சாத்மீகமாக போகிறவங்க ஜெபத்தில் வச்சாங்க, ஆண்டவரே நம்முடைய ஊழியத்தை நாங்கள் செய்கிறோம், எங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியலை, நீங்கள் தான் எங்களுக்கு நியாயம் செய்யணும். இந்த இடத்துல ஊழியம் செய்யணும்னா எங்களுக்கு எதிர்ப்புகளை மறைய பண்ணுங்க. இல்லை இந்த இடத்த விட்டு நாங்கள் இனி ஒரு இடத்துல தான் போய் ஊழியத்தை ஸ்தாபிக்கணும்னா அதுக்கு எங்களுக்கு வழிகளை தரீங்க. எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது, நீங்கள் தான் எல்லாவற்றையும் செய்யணும்னு சொல்லி ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன்னா சபையில் ஜெபிக்க முடியாது, பப்ளிக்கில் தனி அவங்க ஃபேமிலி ப்ரேயரில் தனி ஜெபத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. ஒரு நாள் என்ன நடைபெற்றது என்று சொன்னால், அந்த குடும்பம் அந்த வீட்டில் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது குடும்ப தலைவரிடத்திலே யாரோ ஒருவர் வந்து திடீர்னு பேசுவதை போல் ஒரு காட்சி. நீங்கள் இருக்கிற இடம் சரியில்லை, இந்த இடத்தை விட்டு நீங்கள் சீக்கிரமாய் காலி பண்ணிவிட்டு கிடைக்கிற விலைக்கு கொடுத்து விட்டு நீங்க போயிருங்க அப்படின்னு சொல்லி பேசுவதாக ஒரு காட்சி. பாருங்க, இதை கண்ட மாத்திரத்திலே அவர்களுக்குள்ளே ஒரு பயம் உண்டானது. நம்ம இனி இந்த இடத்துல இருந்தா வாழ முடியாது, இது ஒரு பிரச்சனைக்குரிய இடமா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்திலிருந்து அந்த வீட்டை, அந்த இடத்தை எல்லாம் கொடுத்துக்கிட்டு இனி ஒரு இடத்துக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணி அந்த இடத்தை விற்பதற்கு முயற்சி பண்ணினார்கள் ரகசியமாக. ஒரு சிலரிடத்திலே கேட்கும் பொழுது அவர்களும் சொன்னார்கள், இந்த இடத்துல எங்களுக்கு வேண்டாம், பக்கத்தில் சர்ச் இருக்குது, அங்கே சத்தம் எல்லாம் வரும், அங்கே நிறைய வாகனங்கள் வரும், இது எங்களுக்கு சரி வராது, நீங்கள் தேவைப்பட்ட அந்த பாஸ்டர்கிட்டே போய் கேளுங்களேன், உங்களுக்கு இடம் தேவைப்படலான்னு சொல்லி மற்றவர்கள் சொன்ன பொழுது இவர்கள் ஒரு ஆளை வைத்து, நாங்கள் அந்த இடத்த வீட்டை கொடுக்க போகிறோம், உங்களுக்கு தேவையான வாங்குறீங்களான்னு கேட்டு அவங்க எதிர்பார்த்த விட குறைந்த விலைக்கு
அந்த இடத்த இவங்க வாங்கி, அப்புறம் அந்த இடத்துல இவங்க, ஏன்னா அந்த வீட்டை சுற்றின இடம் வேற இருக்குது, அந்த வீட்டையும் ஊழியத்துக்கு பயன்படுத்தி கொள்ள, அந்த வீட்டை சுற்றி இருந்த ஒரு இடத்துல பார்க்கிங் வசதி ஏற்படுத்தி கொள்ள அது ஏதுவாக மாறினது. அதன் பிறகு ஊழியத்தில் பிரச்சனை இல்லை, ஊழியம் விரிவாக்கப்பட்டது. அவங்க சொன்னாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா? அவங்க ரொம்ப செல்வந்தர்கள், ஆள்பலம் உள்ளவர்கள். எங்களால் மாம்சத்தில் போராட முடியாது. ஆனால் தேவன் தான் இந்த காரியத்தை செய்திருக்கிறார். எங்களுக்கே ஆச்சரியம். முதல்ல எங்களுக்கு தெரியாதான். அந்த வீடு வாங்கின பிறகு, அந்த இடத்தை வாங்கின பிறகுதான் ஒரு குடும்பம் சொன்னார்களாம், அவங்க இந்த இடத்தை விற்க நினைக்கல, இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதனால தான் அவங்க வித்துட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு. புரிந்து கொள்ளுங்க, கர்த்தருக்கு விரோதமாய் பொல்லாத சிந்தனை கொண்டிருந்தா எவ்வளவு பெரிய ஆட்களாக இருந்தாலும், சிறுவழில் அநேகர் ஒன்று கூடி நின்றாலும் ஆண்டவருக்கு முன்பாக அது நிற்கவே முடியாது. பைபிளே சொல்லுகிறது, அறுப்புண்டு போவார்களாம். 2 நாளாகம 20வது அதிகாரத்தில் யோசபாத்துக்கு விரோதமாக எத்தனை தேசத்து ராஜாக்கள் ஒன்று கூடினார்கள். யோசபாத்து கர்த்தரை அறிந்த ராஜா, தேவனுக்கு பயப்படுகிறவன். அவனுக்கு விரோதமாக எத்தனை வேர்கள் கூடினார்கள். தேவன் விட்டு கொடுக்கவில்லை. அவர்கள் ஒருவருக்கொருவர் விரோதமாய் வெட்டுண்டு விழத்தக்கதாய் ஆண்டவர் கிரியை செய்தார். தேவன் கிரியை செய்தார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டது. யோசபாத்துடைய தலையை கர்த்தர் உயர்த்தினார். ஆம் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு சிலவேளையிலே உங்கள் கண்களுக்கு முன்பாக அநேகர் சம்பூர்ணம் அடைந்திருப்பதைப் போல் இருக்கலாம், பெரிய ஆட்களைப் போல உங்களுக்கு முன்பாக இருக்கலாம். ஆனால் உங்கள் ஆண்டவருக்கு முன்பாக ஆண்டவரை எதிர்க்கிறவங்களா இருந்தா இந்த உலகத்தில் அவங்களால நிற்கவே முடியாது, நிலை நிற்கவே முடியாது, நிச்சயமா முடியாது. என்னுடைய ஊழிய பாதையில் நான் அப்படி அநேகரை பார்த்திருக்கிறேன். கர்த்தருக்கு விரோதமாய், கர்த்தருடைய ஊழியங்களுக்கு விரோதமாய், கர்த்தருடைய சபைக்கு விரோதமாய் சவால் விட்டவர்கள் அவர்களால் நிலை நிற்க முடியாமல் அந்த இடங்களை விட்டு அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இன்னைக்கு உங்களோடு கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு விரோதமாய் பொல்லாத நினைவுகளை கொண்டிருக்கிற, அதாவது அப்படிப்பட்ட மக்களை நிச்சயமாய் தேவன் சந்திப்பார். அவர்கள் அநேகராயிருந்தாலும் சம்பூர்ணம் அடைந்திருந்தாலும் நிலை நிற்கவே முடியாது. கர்த்தருக்கு முன்பாக எதிராய் எந்த சக்தி நிற்க முடியாது, எந்த மனிதனும் நிற்க முடியாது. பார்வோனுடைய சேனை கர்த்தருக்கு முன்பாய் நிலை நிற்க முடியவில்லை. எகிப்தின் ராஜாவால் கர்த்தருக்கு முன்பாய் நிற்க முடியவில்லை. சேனைகளின் கர்த்தராயும் அவர் யுத்தம் பண்ணினார். பார்வோனுடைய ரதங்களை எல்லாம் உருளைகளை கலண்டு போக பண்ணினார். பாருங்க, தாவீதுக்கு முன்பாக எதிரிகளால் நிற்க முடியவில்லை, கோலியாத்தால் நிற்க முடியவில்லை. சேனைகளின் கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். தாவீதோடு கூட கோலியாத்து பலசாலி தான். அவன் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல் நிற்கிறான். அவனால் நிலை நிற்கவே முடியவில்லை. ஆண்டவர் அப்படிப்பட்ட பெரியவர், நல்லவர். அவரை நம்புங்க, விசுவாசிங்க. எந்த சூழலில் இருந்து கொண்டிருந்தாலும் சம்பூர்ணம் அடைந்திருக்கிறார்கள் என்று சொல்லி, உங்களுக்கு எதிராய் மக்கள் செயல்படுகிறார்கள் என்று சொல்லி நீங்க பயப்படாதீங்க. நீங்க ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், உங்களோடு இயேசப்பா இருக்கிறார். அதிசயத்தை பார்க்க போறீங்க. ஜெபிக்கலாமா? ஜெபிப்போம். எங்கள் அன்பு தகப்பனே, கர்த்தருக்கு விரோதமாய் பொல்லாத நினைவுகளை கொண்டிருக்கிறவர்கள் அநேகராயிருந்தாலும் சம்பூர்ணம் அடைந்திருந்தாலும் கர்த்தாவே, நீர் அவர்கள் அறுப்புண்டு போவார்னு சொல்லி இருக்கீங்க. இன்றைக்கு இந்த தேவ ஆலோசனை கேட்ட உடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். நாங்கள் பலனற்று நிற்கிறோம், உன்னை இல்லாமல் இருக்கிறோம். எங்களுக்கு எதிரானவர்கள் ரொம்ப சம்பூர்ணமானவர்கள் அநேகர் இருக்கிறார்கள் என்று சொல்லி நினைத்து கொண்டால் இந்த செய்தி நம்முடைய பிள்ளைகளோடு பேசி இருக்கிறது. ஆண்டவர் கூட இருக்கிறார். எவ்வளவு பெரியவர்கள் எதிர்த்தாலும் தேவன்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பாருங்கிற நம்பிக்கையும் அற்புதத்தையும் பெற்றுக்கொள்ள நீர் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபத்தை கேட்டேன். நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.